Happy morning, dear students. So, this is Sham from Sweden Academy, and today we are going to deal with the chapter The World After World War II, Unit 4, Social Science, 10 Standard Samacheer. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நம்ம இந்த உலகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 4 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வியினுடைய வால்யூம் 1 புக்ல இருக்கக்கூடிய சாப்டர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா they have given some few points. Under these headings we are going to see in detail. இந்த ஹெட்டிங்க்கு கீழே தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம் இந்த சாப்டர்னுடைய டீடைல்ஸ். அதாவது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நம்ம இந்த உலகம் எப்படி என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு. So we are going to see in detail of that. The first point is communist revolution in China. சீனாவின் பொது உடைமை புரட்சி. Cold War and the non-alignment aligned movement. பனிப்போரும் அணிசேரா இயக்கமும். Korean War and the Cuban Missile Crisis. கொரிய போரும் கியூபாவின் ஏவுகணை சிக்கலும். Arab-Israeli wars and Vietnam War. இஸ்ரேலிய போரும் வியட்நாம் போரும். யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஐரோப்பிய பொருளாதார குழுமம் மற்றும் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பும். Fall of Berlin Wall and the end of Cold War era. பெர்லின் சுவரின் வீழ்ச்சியும் அதன் பின் பனிப்போரின் முடிவும். So see students, so these are the side headings we are going to see in detail. So now I would like to tell you that how I am going to explain the chapter. So paragraph wise I will complete it. So first I will read it in English and then I will give you the Tamil explanations. So the important thing that you have to do is you have to concentrate in a proper way so that you will understand the details in an order. So if you miss anything in between, you will be losing a part of your history. ஏதாச்சும் இடையில மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிஸ்டரியில ஒரு ஹிஸ்டரியை நீங்க மிஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டினியூஷனா அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸோ ரீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ இட் வில் டேக் லிட்டில் டைம், பட் நோயிங் யுவர் ஹிஸ்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. I will make it fast. In the aftermath of Second World War, a new era began. It was the beginning of the decline of European colonial empires and the independence of colonies in Asia and Africa. If the effects of the World War I led to the Communist Revolution of Russia, the Second World War played a big part in the Communist Revolution in China. The emergence of the US and the USSR as superpowers resulted in the division of the world into two antagonist blocs. A Cold War situation triggered deadly conflicts in Korea, Cuba, Vietnam, and West Asia. So now I will explain in Tamil. இரண்டாம் உலக போருக்கு பின் ஒரு புதிய காலம் உருவாகியது. இக்காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசின் வீழ்ச்சியையும் ஆசிய ஆப்பிரிக்க காலனிய ஆட்சிக்குட்பட்ட நாடுகளின் சுதந்திரத்தையும் துவக்கமாக கொண்டிருந்தது. முதலாம் உலக போர் ரஷ்யாவில் ஒரு பொது உரிமையை புரட்சியை ஏற்படுத்தி என்றாலும் இரண்டாம் உலக போர் சீனாவில் ஒரு புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தது. அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐக்கிய சோசியலிச நாடும் வல்லரசுகளாக உருவானதோடு அவை எதிரெதிர் இரு துருவங்களாக பிரிந்து நின்றன. இப்பின்னணியில் உருவான பனிப்போரானது கொரியா, கியூபா, வியட்நாம், மேற்காசிய போன்ற பகுதிகளில் கடும் போர்கள் நடக்க வழிவகுத்தது. Under the Marshall Plan for the reconstruction of the war ravaged Europe, the US won the trust of the great powers in Europe. Soviet Russia, by demonstrating solidarity with the liberation struggles of countries in Asia and Africa, earned the goodwill of the latter. ஐரோப்பாவின் மறுசீரமைப்பை முன்னிறுத்திய மார்ஷல் திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடு ஐரோப்பாவின் நம்பிக்கையை வென்றது. சோவியத் ரஷ்யாவோ ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக அந்நாடுகளின் நல்லெண்ணத்தையும் பெற்றது. The non-aligned movement played a limited role in containing the conflict between the two power blocs. In a bid to wriggle out of US control, European countries started the European movement in the form of Council of Europe. This developed into the European Common Market and finally into what is today the European Union. The World War period ended with the fall of Berlin Wall. அணிசேரா நாடுகளின் அமைப்பு இரு வல்லரசுகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாட்டை
கட்டுக்குள் வைக்க ஓரளவு பங்காற்றியது. அமெரிக்க கட்டுப்பாட்டுகளில் இருந்து வெளிவரும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகள் ஒரு குழுமத்தை இயக்க வடிவில் முன்னெடுத்துச் சென்றது. இதுவே ஐரோப்பிய பொது சந்தை என்ற மாற்றம் கொண்டு இப்போதுள்ள ஐக்கிய ஐரோப்பாவாக உருப்பெற்றது. பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது. China in the pre-war period. In its long history, Chinese civilization was more advanced than that of Europe, but by the end of the 19th century, its progress had halted. The Manchus, the ruling dynasty, had governed China since about 1650. The entire administration system was in the hands of a bureaucracy of scholar officials called mandarins, who came from the landed gentry. The mass of peasant population was poverty stricken and suffered from high rents, high taxes, and shortage of land. There was very little industry, though some railways and engineering works had been built. நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் அதன் வளர்ச்சி தேங்கியது. அதன் அரசர்களான மஞ்சுக்கள் சீனாவை ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருந்தனர். ஆட்சி அதிகாரமானது ஞானம் கொண்ட அதிகாரிகளாக கருதப்பட்ட மாண்டரின்களின் ஏனும் நில உடைமையாளர் வசம் இருந்தது. சாதாரண விவசாயிகள் அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புகளுக்குட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தனர். சில இருபாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் புதிய அளவில் உருவாகவில்லை. And the next, after those things, it's a typing rebellion. Let us see what is this typing rebellion. Discontent with the political and the economic system resulted in a number of peasant uprisings. The typing rebellion was a major rebellion. The death toll was 20 million. At a time when the government was becoming unpopular and weak, European pressure on China to open its door to foreign trade was also increasing. In the two Opium Wars of 1832 and 1848, China was defeated and was compelled to open its ports to Western powers. The opening of China to Western imperialism led to economic exploitation and the empowerment of the Chinese people. அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சி அடைய செய்தது. டைப்பிங் கழகம் இங்கு ஒரு முக்கிய எழுச்சியாகும். 20 மில்லியன் மக்கள் வதைக்கப்பட்டிருந்தனர். சீன அரசு அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் அந்நாட்டின் பொருளாதாரத்தையும் வெளிநாட்டு வியாபாரத்திற்கு திறந்துவிட ஐரோப்பிய நாடுகள் நிர்பந்தித்தது. இது அவர்களுக்கு ஒரு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தின. முறையே 1832 1848 நடந்த அபினிப் போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன் முறையாக மேற்கத்திய ஏகாபத்திய சக்திகளுக்கு தன் துறைமுகங்களை திறந்துவிட்டது. இம்முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் மிக வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடந்தேறியது. The European presence produced a profound hatred of foreigners. This, combined with military defeat, led to more pressing demands for reforms from the Western educated intellectuals. In 1898, the young emperor initiated a series of reforms known as the 100 Days of Reform. But these reforms aroused tremendous opposition from the power conservatives and the Dowager Empress. She imprisoned the emperor and reversed the reforms. ஐரோப்பியர்களின் வருகை வெளிநாட்டினர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது.
இவற்றோடு போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது. கல்வி அறிவு பெற்ற சிறுபான்மை கூற்றம் ஒன்றின் வழிகாட்டுதலினால் சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை துவக்கினார். இச்சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடமிருந்தும் அரசரின் பாதுகாவலராக திகழ்ந்த பேரரசியாரான சூசி இடமிருந்தும் கடும் எதிர்ப்பினை கிளப்பின. பேரரசரை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்களை புறந்தள்ளினார். Despite its incompetence and weakness, the Manchu government lasted until 2 years before the First World War. ஆற்றல் இழந்த பலவீனமாய் இருந்த மஞ்சு அரசு முதல் உலகப் போருக்கு முந்தைய 2 வருடங்கள் வரை ஆட்சி செய்தது. The Chinese Revolution 1911. The disintegration of the Manchu dynasty began with the death of the Dowager emperors in 1908. The new emperor was 2 years old and the provincial governors began to assert their independence. In order 1911, the local army mutiny and the revolt spread. Provincial governors removed the Manchu regions and proclaimed their independence. Already there were a few middle-class leaders. Dr. Sun Yat-sen was one among them. On hearing the news of the rising in the newspaper in the United States, Sun Yat-sen arrived in Shanghai and was immediately elected provisional president of the new Chinese Republic. But Yan Shikai who had earlier served as a minister in the Manchu administration, had full control of the modern army in the north. He succeeded in persuading those responsible for the accession of the young emperor to prevail on him to educate. A republic was also set up. மஞ்சு வம்சத்தின் சிதைவு 1908ஆம் ஆண்டு பேரரசின் பாதுகாவலராய் இருந்த பேராசிரியர் தாவேகரின் மரணத்தோடும் துவங்கியது. புதிய பேரரசர் 2 வயதே நிரம்பியவர் என்ற நிலையில் மகான் ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்ட அதன் பாதிப்பு பல மடங்குகளில் பரவியது. மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தலாயின. இக்காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்தில் இருந்த சில தலைவர்கள் உருவாகி இருந்தனர். அவர்களில் டாக்டர் சன் யாட் சென்னும் ஒருவர். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிந்து கொண்ட டாக்டர் சான் யாட் சென் ஷாங்காய் நகரை வந்தடைந்ததும் அங்கே அவர் சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் மஞ்சு அரசின் நிர்வாகத்தில் முன்பு அமைச்சராக பணியாற்றிய யுவான் ஷி கே வடபகுதி நவீன இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டையும் தன்னிடம் வைத்திருந்தார். அவர் சிறு வயது பேரரசர் பதவியேற்ற காரணமாக இருந்தவர்களை வலியுறுத்தி பேரரசரை பதவியை விட்டு விலகச் செய்யும் முயற்சியில் வெற்றி கண்டார். அங்கு ஒரு குடியரசும் ஏற்படுத்தப்பட்டது. Yuan Shikai and after. The unity of China under Yuan Shikai lasted for 4 years. During this time, it was clear that Yuan was opposed to both democracy and republicanism. The Kuomintang party was crushed. Yuan lost prestige in the eyes of nationalism when he agreed to the demand of Japan to have economic control of Manchuria and Shandong. On his death in 1916, a new president was appointed for
next 12 years, but the government was central only in name. During this period of anarchy in China, Marxist ideas were developing in the north of China, parallel to Sun Yat-sen's activities in the coastal sites between Shanghai and Canton. யுவான் ஷி கேயின் கீழ் சீனா 4 வருடம் ஒருமைப்பாட்டுடன் விளங்கியது. ஆனால் யுவான் ஜனநாயகத்திற்கும் குடியரசுக்கும் எதிரானவர் என்பது தெளிவானது. கோமிங்டாங் கட்சி நசுக்கப்பட்டது. யுவான் மஞ்சூரியா மீதும் ஷான்டுங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை நிறுவ உடன்பட்டது. தேசியவாதிகளின் பார்வையில் அவரது செல்வாக்கை சரித்தது. 1916ஆம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வரசு பெயரளவில் மட்டுமே நடுவண் தன்மையை கொண்டிருந்தது. இது போன்ற கட்டுப்பாட்டு தளர்ந்த சூழலில் சீன கடற்கரை நகரங்களான சாங்காய்க்கும் காண்டனுக்கும் நடுவே சான் யாட்-சென் செயல்பட கொண்டிருந்த போது, அதே வேளையில் வடக்கு சீனாவில் மார்க்சிய கொள்கை செல்வாக்கை பெற துவங்கியிருந்தது. Communist Party of China. With the revolution and the breakup of the old society, Confucian thought was generally sidelined, and after the Russian Revolution of 1917, the ideas of Marx and Lenin became popular among intellectuals. In 1918, a society for the study of Marxism was formed in Peking University. Among the students who attended was Mao Zedong. புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர் கன்பூசியனின் சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டது. 1917இல் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோடு மார்க்ஸ், லெனின் போன்றவர்களின் சிந்தனை வலுப்பெற்றது. மார்க்சியத்தை கற்கும் விதமாக 1918இல் பீஜிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பில் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களுள் மா சே துங்கும் ஒருவர் ஆவார். In the meantime, Sun Yat-sen sent Chiang Kai-shek to Moscow to seek Russian support. The Russians in turn sent Michael Borodin to China, who reorganized the Kuomintang as a centralized mass party and helped to build up a revolutionary army. The Whampoa Military Academy was founded near Canton with the assistance of Russian officer. Its first director was Chiang Kai-shek. On the staff in charge of political activities was Chu Enlai. As an alliance had been formed between the Chinese Communist Party and the Kuomintang. இதற்கிடையில் சன் யாட்-சென் ரஷ்ய ஆதரவை பெற மாஸ்கோவிற்கு ஷியாங் கே-ஷேக்கை அனுப்பினார். ரஷ்யர்கள் சீனாவிற்கு மைக்கேல் போராடினை அனுப்பினார். அவர் கோமிங்டாங்கை மறுசீரமைப்பிற்கு உட்படுத்தி அதை பிரபலமான கட்சியாக மாற்றியதோடு புரட்சி படையை உருவாக்கவும் உதவி புரிந்தார். ஹானான் நகரின் வம்போவோ இராணுவ மையம் அமைக்கப்பட்டு அதில் ரஷ்ய அதிகாரிகள் பயிற்சியாளர்களாக நியமிக்கப்பட்டனர். அதன் முதல் இயக்குநராக ஷியாங் கே-ஷேக் பொறுப்பில் இருந்தார். சீன பொது உடைமையை கட்சிக்கும் கோமிங்டாக்கிற்கிடமேயே ஏற்பட்ட காரணமாக சு ஹெயின் லாய் அரசியல் செயல்பாடுகளுக்கான பொறுப்பை வகித்தார். After the death of Sun Yat-sen,
The Kuomintang was organized on communist lines, but it did not adopt communist policies. The leader of the Kuomintang was Chiang Kai-shek, while the Communist Party Chiang Kai-shek was under Mao Zedong and Zhou Enlai as an avowed critic of communists. Chiang removed all of them from important positions in the party. The communists increased their influence among the workers and peasants and obtained recruits for their army. The Kuomintang represented the interest of the landlords and capitals. சன் யாட் சென் இறந்தபின் கோமிங்டாங்கை பொது உடைமையை வரையறைக்குள் அமைக்க விரும்பிய போது அதனை முழுவதுமாக பொது உடைமை கோட்பாட்டுகளால் நிரப்பிவிடவில்லை. கோமிங்டாங்கை தலைவராக ஷியாங் கே ஷேக் பொது உடைமை கட்சியின் தலைவர்களாக சு எயின் லாயும் மா சே துங்கும் விளங்கினர். பொது உடைமைவாதத்தின் தீவிர விமர்சகரான ஷியாங் தனது கட்சிக்குள்ளிருந்த பொது உடைமைவாதிகளை முக்கிய பொறுப்புகளிலிருந்து விடுவித்தார். பொது உடைமைவாதிகளின் செல்வாக்கோ பெருகத் தொடங்கி அவர்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் தங்கள் இராணுவத்தில் பெருமளவில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டது. Chiang Kai-shek started conquering China starting from Canton by the end of 1925. He had captured Hankou in early 1927. He successfully laid siege on Shanghai and Nanking. He removed all communists in the Kuomintang party. In 1928, he was successful in capturing Peking. Once again, there was a central government in China. ஷியாங் கே ஷேக் சீனாவை வெற்றி கொள்ள துவங்கினார். பாண்டனில் ஆரம்பித்த அவர் 1925 இறுதியில் ஹாங்கோ வரை பிடித்திருந்தார். வெற்றிகரமாக 1927 துவக்கத்தில் அவர் சாங்காய் நகரையும் நான்கிங் நகரையும் முற்றுகையிட்டிருந்தார். பொது உடைமைவாதிகளை கோமிங்டாங் கட்சியிலிருந்து நீக்கினார். மேலும் வெற்றிகரமாக அவர் 1928 ஆண்டு பீக்கிங் நகரை கைப்பற்றினார். மீண்டும் சீனாவில் ஒரு நடுவண் அரசு உருவானது. Mao as organizer of peasants. Mao had understood that the Kuomintang grip on the towns are very strong, so he concentrated his energies on organizing the peasantry. When the relationship between Kuomintang and Communist Party broke, a few hundred communists led by Mao retreated into the wild mountains. Here they stayed for the next 7 years as the army of Mao was gradually growing. The Kuomintang was unable to penetrate the mountains. The campaign against the communists was distracted as Chiang Kai-shek had to deal with the constant threat from Japan and also attacks of the warlords. கோமிங்டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை மாவோ உணர்ந்தார். அதனால் அவர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார். கோமிங்டாங்கிற்கும் பொதுவுடைமை கட்சிக்கும் இடையே நிலவிய உறவு முறிந்ததும் மாவோவின் தலைமையில் சில 100 விவசாயிகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளில் 7 ஆண்டுகள் பதுங்கியிருந்தனர். கோமிங்டாங்கால் அக்காட்டு மலைப்பகுதியில் நுழைய முடியாத அதே வேளையில் மாவோவின் படை நெருக்கிக் கொண்டே சென்றது. இவர்களை அழித்தொழிக்கும் முயற்சியின் போது ஷியாங் கே ஷேக் ஜப்பானிடமிருந்து வேறு சில போர்ப்படை தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அவரது வேகம் குறைந்தது. The Long March 1934. As Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions, Mao wanted to move out of Human for safer territory.
By 1933, Mao had gained full control of the Chinese Communist Party. In 1934, the Communist Army of about 100,000 set out on the Long March. This march has become legendary. The marchers were continually harassed by Kuomintang forces, by local and warlords, and by unfriendly tribesmen of the 1 lakh who set out. Only 20,000 finally reached the northern Shenyi late in 1935. After crossing nearly 6,000 miles, they were soon joined by other communist armies. By 1937, Mao had become the leader of over 10 million people. Mao organized workers and peasants' councils in villages of Shenxi and Kansu and established the base for the eventual communist takeover of China. So now here what happened is ஷியாங் கே ஷேக் பொது உடைமை விதிகளை சுற்றி முற்றுகை இடும் விதமாக அங்கங்கே பல நிலைகளை உருவாக்கி இருந்தார். மாவோவும் ஹானான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினைத்தார். கிட்டத்தட்ட 1933ஆம் ஆண்டு வாக்கில் சீன பொது உடைமை கட்சியின் மீது முழு கட்டுப்பாடும் மாவோ வசம் வந்து சேர்ந்தது. ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொது உடைமை இராணுவத்தினர் 1934இல் கிளம்பினர். அப்பயணம் ஒரு சகாப்தமாக மாறியது. இப்பயணத்தில் பங்கு பெற்றோர் தொடர்ச்சியாக கோமிங்டாங் படையினராலும் தனிப்பட்ட படைகளை கொண்ட தளபதிகளாலும் எதிர்ப்புணர்வு மிக்க கட்டுவாசிகளாலும் கடும் தொந்தரவிற்கு அச்சுறுத்தலுக்கும் உட்பட்டனர். இவ்வாறு கிளம்பிய 1,00,000 பேரில் வெறும் 20,000 பேர் மட்டும் 1935இன் பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து ஷேனிங் பகுதியை சென்றடைந்தனர். மேற்கொண்டு அவர்களோடு மற்ற பொது உடைமைவாதாக படைகளும் சேர்ந்து கொண்டன. 1937ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 1 கோடி மக்கள் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார். ஷேன்ஷி கான்ஷு பகுதியின் கிராமங்களில் இருந்து தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் குழுக்களாக நிர்வகித்து அவர்களின் மூலமாக பொது உடைமைவாதிகளை சீனாவை தம்வசப்படுத்த மாவோ அடித்தளமிட்டார். Japanese aggression. Japanese interest in taking control over Korea led to aggression against China, which was weak and backward. Japan continued to occupy North Chinese province while developing Manchuria as a military base. Mao believed that Chiang Kai-shek was necessary for some time to hold together Kuomintang to fight the Japanese. As a consequence of this pragmatic policy, the attacks on the communists gradually stopped. At the same time, a stronger line was adopted towards Japanese expansion. But the Japanese occupied the whole of the western half of China, as the Kuomintang armies were not strong enough. கொரியா மீது ஜப்பான் கொண்ட மோகம் வலுவிழந்ததும் பின்தங்கி இருந்த சீனாவை அங்கீகரிக்க காரணமாய் இருந்தது. வடபுற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக அங்கீகரித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ தளமாக பயன்படுத்தியது. மாவோ ஜப்பானும் எதிராக போரிட ஷியாங் கே ஷேக் தேவை என்றும் அவர் கோமிங்டாங் மீது சிறு காலத்திற்காவது கட்டுப்பாட்டு கொண்டிருப்பது அவசியம் என்று நினைத்தார். இத்தகைய நெருக்கப்பட்ட சிந்தனையால் பொது உடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் சிறிதாக குறைக்கப்பட்டது. அதே வேளையில் ஜப்பானிய நீட்சிக்கு எதிராக வலுவான எதிர்வினை கைக்கொள்ளப்பட்டது. எனினும் ஜப்பானியர்கள் சீனாவின் ஒரு பாதியான கிழக்கு பகுதியை கோமிங்டாங் படைகள் வலுவிழந்திருந்ததால் முழுவதுமாக கைப்பற்றப்பட்டனர். Then communist victory. With the surrender of the Japanese 1945, both the Kuomintang and the communists sought to occupy the Japanese areas. In this race, the Kuomintang was successful. The cities and railways soon fell into their hands. Even the area around Peking was soon controlled by Chiang Kai-shek's force, largely because of the military aid given by the USA.
ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த 1945இல் பொதுவுடைமைவாதிகளும் கோமிங்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பானின் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாயினர். இப்போட்டியில் கோமிங்டாங்கே வெற்றி பெற்றது. ஜப்பானிய நகரங்களும் இருப்பு பாதை போக்குவரத்தும் அதன் கட்டுப்பாடுகளுக்கு வந்தன. அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் ஷியாங் கே ஷேக்கின் படைகள் பீக்கிங்கை சுற்றி அமைத்திருந்தது பகுதிகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. With the massive support provided by the USA, Kuomintang government controlled the administration, ports, and communication system. But the soldiers, mainly drawn from the peasants, were delusioned and discontent. Mao was keen on obtaining the support of middle class. So he declared that what the communists wanted was the rule of the people, not the dictatorship or the proletariat, the end of exploitation, not absolute equality. Mao continued the use of guerrilla tactics, but also ordered large-scale military movements. Cities fell one by one, and Chiang Kai-shek's army began to disintegrate quickly. In the summer of 1948, communist control had been established over most part of China. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அமோக ஆதரவால் கோமிங்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன்வசப்படுத்திக் கொண்டது. ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததோடும் அவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்தது. நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற்ற மாவோ கடுமையாக முயற்சித்தார். அதனால் கம்யூனிஸ்டுகள் மக்களாட்சியை தான் விரும்புவதாகவும் சர்வாதிகார ஆட்சியை அல்ல என்று சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரவே முனைவதாகவும் முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்லது என்று பிரகடனப்படுத்தினர். மாவோ ஒருபுறம் கொரில்லா போர் முறையை கடைபிடித்துக் கொண்டே மறுபுறம் பெரிய அளவிலான இராணுவ நகர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். நகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வீழ்ச்சி அடைய துவங்கிய போது ஷியாங் கே ஷேக்கின் இராணுவமும் வேகமாக உதிர துவங்கியிருந்தது. சீனாவின் பெருவாரியான பகுதிகளில் 1948இன் கோடை காலத்தில் பொதுவுடைமைவாதிகளின் கட்டுப்பாடு நிறுவப்பட்டிருந்தது. National People's Congress. In September 1949, before fighting had ended in the south of China, the People's Political Consultative Conference met in Peking, consisting of over 650 delegates from the Communist Party and other left-wing organizations. In conference, elected the Central Governing Council with Mao as its chairman. தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவடைந்த பின் செப்டம்பர் 1949இல் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பெக்கிங் நகரில் கூடியது. பொது உடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே தங்கை தலைவராக நியமித்தது. இக்குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது. இக்குழு உள்ளாட்சி மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களை நடத்துவதன் மூலம் தேசிய மக்கள் காங்கிரஸ் உருவாக திட்டமிட்டது. 1954 செப்டம்பரில் கூடிய காங்கிரஸ் சீன அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டது. So students, by this I am completing this part 1 and the remaining chapter will be continued in part 2. So I think this chapter will take nearly 4 parts to 5 parts, but it's very important that you have to go very slow and understand the history properly so that it will be very easy for you to explain the answers in detail. The detail answers answer பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். So நீங்க வரலாறை ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து நீங்க இது எல்லாத்தையுமே லைன் பை லைனா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். And by this I am winding up the class. So this is Shyam from Suryan Academy. Please subscribe the channel for the further classes. Thank you and have a good day.